யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். விடமாட்டேன் விடமாட்டேன், என் இயேசுவை நான் விடமாட்டேன். விடமாட்டேன் விடமாட்டேன், என் இயேசுவை நான் விடவே மாட்டேன். ஆதியாகமம் 32:28 தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்று சொல்லி யாக்கோபை பற்றி ஆண்டவர் சொல்லுவார். தேவதூதனவர் யாக்கோபோட விடிய விடிய போராடுவார். யாக்கோபு விடிய விடிய போராடி என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை நான் போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி போராடுவான். கடைசி ஆண்டவர் அவனை ஆசீர்வதிப்பார். அங்கே அவர் அவனை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். அப்போனா அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் மூலம் யாக்கோபாக இருந்த அந்த மகன் இஸ்ரவேலாக மாற்றப்பட்டான். யாக்கோபு அதனால எத்தனை அர்த்தம். அப்போ ஆண்டவர் கேட்பார், உன் பேர் என்ன அப்படிம்பார். ஏன் அப்படின்னா அவங்க அப்பாட்ட உன் பேர் என்னன்னு கேட்கும்போது ஏசான்னு போய் சொல்லுவோம்லாம். அதனால் ஆண்டவர் இப்போ திரும்பமாக உன் பேர் என்ன அப்படிம்பார். அவன் யாக்கோபு அப்படிமா. அதனால தான் ஆண்டவர் சொல்லுவார், இப்படியே போராடி வெற்றி பெறுவான். ஜெபத்தில் போராடுவான். ஆண்டவர் சொல்லுவார், நீ தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே அப்படின்னு சொல்லிட்டு உன்னை நீ இஸ்ரவேல் என்று சொல்லப்படுவாய். யாக்கோபு இல்லாமல் பேர் என்னமே இஸ்ரவேல். அதாவது எத்தனை கிடையாது, நீ தேவ பிரபு, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாக நீ மாறுகிறாய் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறார். அந்த இஸ்ரவேலை வச்சு தான் இன்றைக்கி ஒரு பெரிய தேசமே இருக்குது. அந்த இஸ்ரவேல் தேசம் உலக நாடுகள் எல்லாம் சிறியது தான். ஆனால் அந்த மக்கள் யாரும் அவங்கள மேற்கொள்ள முடியாது. அந்த அளவுக்கு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுத்தவர் இந்த யாக்கோபு தான். அந்த இஸ்ரவேல் அப்படின்னு நம்ம பார்க்குறோம்ல, இஸ்ரவேல் நான் தெரிந்து கொண்ட ஜனமே அப்படின்னு சொல்கிறார்ல, அந்த இஸ்ரவேல் தான் இந்த யாக்கோபுடைய சந்ததியார். ஆமேன்.